அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, புதிய கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த அரசு வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவை மட்டும்தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த 2025ஆம் ஆண்டு முடிய போகிற இந்த சூழ்நிலையில தான் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்புக்காக, கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக, விஏஓ வேலைவாய்ப்புக்காக, சரிங்களா, இது 3 விதமாகவும் சொல்லுவாங்க. 3 விதமாக சொன்னால் தான் ஒரு சில பேருக்கு புரியும். ஸோ அதனால் 3 விதமாகவும் சொல்லியாச்சு. சரிங்களா, கிட்டத்தட்ட நமக்கு 2299 வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த வேக்கன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. இந்த 38 மாவட்டத்திற்கும் எவ்வளோ வேக்கன்சி, அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம், யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வருடங்களாக, சரிங்களா, 2023, 24 2 ஆண்டுகள், இந்த 2025, சரிங்களா, இந்த 3 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்த இந்த கிராம உதவியாளர் பணியிடங்களுக்காக புதிய நோட்டிஃபிகேஷன் தாங்க இது கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க இருக்க போகுதுங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி, அதில் ஒவ்வொரு மாவட்ட வரையும் எவ்வளோ வேக்கன்சி, அதே போல் மினிமம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், இதில் யார் யாருக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், இது ஆஃப்லைனில் பண்ணணுமா ஆன்லைனில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. சரிங்களா, ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா, சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா, இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாட்டில் கிராம நிர்வாக அதிகாரி பணிக்கு உதவியாளராக கிராம உதவியாளர் பதவி உள்ளன. தற்போது இப்பணியிடங்களுக்கான வயது வரம்பு அதே மாதிரி உயர்த்தி தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கிராம உதவியாளர் பணி முக்கிய தேவையாக உள்ளது. கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கு உதவியாக கிராம உதவியாளர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வட்டார அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார்கள். இப்பதவியில் உள்ள காலி பணியிடங்கள் சுமார் 3 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்தன. இதனிடையே கடந்த ஜூன் மாதம் தமிழ்நாடு முழுவதும் 2299 காலியிடங்களை நிரப்ப அரசாணை வெளியாகி மாவட்ட வாரியாக நிரப்பும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா, இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக புதிய வயது வரம்பு, சரிங்களா, ஸோ புதிய வயது வரம்பு நிர்ணயத்தில் வயது வரம்பு சற்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொரோனா கால இழப்பை ஈடுபடுத்த கூடுதலாக 2 ஆண்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளது. புதிய வயது வரம்பு பொது பிரிவினருக்கு அதிகபட்ச வயது 32 ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கு வயது வரம்பு 39ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற கணவரை இழந்த பெண்களுக்கு வயது வரம்பு 42ஆக உயர்த்தப்பட்டு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, கிராம உதவியாளர் பணி முன்னரே குறிப்பிட்டபடி மாவட்டங்களில் வட்டார அளவில் கிராம உதவியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். இந்த ஆண்டு ஜூன் மாதம் மொத்தம் 2299 கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப அரசாணை வெளியானது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட வாரியாக அறிவிப்பு வெளியாகி விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி ஆட்கள் தெரிவு செய்யப்பட்டு வருகின்றன. பல மாவட்டங்களில் பணி முடிவடைந்து மாவட்ட வாரியாக தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, கிராம உதவியாளர் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா
கிராம உதவியாளர் பணிக்கு வந்து கல்வி தகுதியாக மினிமம் 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல 10ஆம் வகுப்பு நீங்க படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலுமே விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல உங்களுக்கு தமிழில் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. எப்படி நம்மள செலக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கிள் ஓட்டுதல், தமிழ் வாசிப்பு மற்றும் எழுதல் திறன் ஆகிய திறன் மூலமா தான் நம்மள இந்த கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்படுவாங்க. சரிங்களா? ஸோ இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வயது வரம்பு நமக்கு வந்து 18லேருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? அதே போல விண்ணப்பிக்கிறதுக்கு வரக்கூடிய 10ஆம் தேதி முதல் சரிங்களா, யாரெல்லாம் விண்ணப்பிக்காம இருக்கீங்களோ எல்லாருமே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வரக்கூடிய 10ஆம் தேதி முதல் இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷனை எல்லாருமே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதாங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கலாம். தேங்க்யூ.